So good morning. இன்னைக்கு நம்ம abstract algebra classல வந்து inner product spaces ஓட section தான் பார்க்குறோம். ஸோ inner product spacesல வந்து ஃபஸ்ட்டு ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் இந்த செக்ஷனில். The norm defined in an inner product space has the following properties. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து norm அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளை தான். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நாமுக்கு உண்டுன்னு பார்த்தோன்னா norm x is greater than or equal to 0 and norm x is equal to 0 if and only if x equal to 0. ஸோ இது வந்து முதல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து norm of alpha x is equal to modulus of alpha into norm x. இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து modulus of inner product of x, y is less than or equal to norm x into norm y. இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து Schwartz inequality அப்படின்ட்டு சொல்லுவோம். நாலாவது ப்ராப்பர்ட்டி வந்து norm of x plus y is less than or equal to norm x plus norm y. இந்த இன்இக்வாலிட்டிக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதனோட ப்ரூஃபை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ norm எக்ஸோட டெஃபனிஷன் நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். இது ப்ராக்கெட் வராது, இன்னர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ norm x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ norm x ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் x is equal to 0 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா norm of alpha x ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ணுவோம். டெஃபினிஷன் படி எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட்டுட்டதுனால இங்கே ரூட் தேவை கிடையாது. அப்போ இதை வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, ஸோ இதை வெளியில் எடுக்கும் போது பிரச்சனையே நமக்கு கிடையாது. அப்போ ஆல்ஃபா இன்டூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஆல்ஃபா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். பட் இந்த ஆல்ஃபா வெளியில் வரும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ஆல்ஃபா பார் அப்படின்ட்டு தான் வெளியில் வரும். இது நமக்கு இன்னர் ப்ராடக்டோட டெஃபனிஷன்லேருந்து தெரியும். அப்போ ஏற்கனவே ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ அது வரும்போது என்னவாகும் அப்படின்னா ஆல்ஃபா பார் அப்படின்ட்டு வரும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். பட் ஆல்ஃபா பார் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ஃபா பாரை வந்து மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் நத்திங் பட் norm x ஸ்கொயர். ஸோ இதுவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னது இருக்குன்னா norm of alpha x the whole square இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு norm x ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides we get norm of alpha x is equal to modulus of alpha into norm x. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சுது. மூணாவது Schwartz inequality. The inequality is trivially true when x equal to 0 அல்லது y equal to 0. ஸோ இதை வந்து நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மெத்தட் கிடையாது. ஸோ x equal to 0 அல்லது y equal to 0 ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலுமே வந்து Schwartz inequality வந்து ட்ரிவியலாக ட்ரூன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே சமயத்தில் வந்து 0 கிடையாது. ஒரே சமயத்தில் ரெண்டுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிவியலி ட்ரூ. ஹென்ஸ் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அல்லது ஒய் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இசட் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்னது அப்படின்னா இசட் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் பை norm எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு தெரியும். அதை தான் நான் வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்கிறேன். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா இசட் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ் கமா எக்ஸுக்கு பதிலாக இசட் கமா இசட் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ இசட்டை நம்ம இப்படி கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோமா, அதை தான் வந்து நான் கீழே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இசட்டுக்கு பதிலாக இந்த டேர்மு, இன்னொரு இசட்டுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்னது, ஒய் கமா ஒய் அப்படிங்கிறது மொதல் டேர்ம். ஸோ இது வந்து ரெண்டாவது டேர்ம் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை முதல்ல போட்டுட்டு ஒய் கமா எக்ஸ் ஒய் கமா எக்ஸ் த ஹோல் கான்ஜுகேட் பை norm எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு மைனஸ் மூணாவது டேர்ம்னா இது ரெண்டும் சேர்ந்தது. ஸோ இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா இது முதல்ல வரும். இங்கே ஏன் கான்ஜுகேட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும்னா ஒய் கமா எக்ஸ் தி by norm x square into
எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ ஒய் கமா ஆல்ஃபா எக்ஸ்ன்னு இருந்தது அப்படின்னா அது ஆல்ஃபா பார் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ்ன்னு தானே எழுதுவோம். அதனால தான் வந்து ஒய் கமா எக்ஸ் பார் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இதை வெளியில் எடுத்துட்டோம். இது போக ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய் இருக்கும், ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டேர்ம். ஸோ மூணாவது டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது ரெண்டும் தானே. இந்த கேஸில் இது தான் வந்து முதல்ல இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அதை வெளியில் எடுக்கும் போது ஒய் கமா எக்ஸ் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னே எடுத்துடலாம். இது போக இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ட்டு இருக்கும். அகைன் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒய் கமா எக்ஸ் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு இங்கே முன்னாடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும், கமா நாம் ஒய் கமா எக்ஸு பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுன்னு இருக்குமா. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதை வந்து இந்த டேர்மை வெளியில் எடுக்கும் போது பிரச்சனையே இல்லை. ஒய் கமா எக்ஸு பை நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதை எடுக்கும் போது நீங்கள் காஞ்சுகேட்டாக எடுக்கணும். அப்போது ஒய் கமா எக்ஸ் காஞ்சுகேட் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுப்போம். இது போக ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஒரு எக்ஸு, ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ஒரு எக்ஸு. பட் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் நத்திங் பட் நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஒரு நாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு நாம் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ அது போக உங்களுக்கு ஒய் கமா எக்ஸ் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ் காஞ்சுகேட் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருப்போம், ஒய் கமா எக்ஸ் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ் காஞ்சுகேட் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணியிருப்போம். ஏன் கேன்சல் பண்ணுறோன்னா ரெண்டுமே வந்து சேம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய் இஸ் நத்திங் பட் நாம் ஒய் ஸ்கொயர். ஸோ இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறோமா. அதாவது எக்ஸ் கமா ஒய்யை வந்து ஒய் கமா எக்ஸ் ஹோல் பார் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஒய் கமா எக்ஸ் த ஹோல் பார் தான் உங்களுக்கு எக்ஸ் கமா ஒய்னு வரும். அதை மாதிரி ஒய் கமா எக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், டிவைடட் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து இதுவும் வந்து மைனஸ் தான், இல்லை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போகிறோமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி கிடச்சிருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து கேன்சல் ஆகியிருக்கும். ஏன்னா இது வந்து மைனஸ் டேர்ம், இது வந்து ப்ளஸ் டேர்ம், அதனால் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அது போக உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸை மட்டும் நம்ம எழுதியிருப்போம். ஆக்சுவலாக எந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒய் கமா எக்ஸ் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ் பார், ஒய் கமா எக்ஸ் இன்ட்டு ஒய் கமா எக்ஸ் பார், இந்த ரெண்டு டேர்ம்ஸு கேன்சல் ஆகுது. இதை தான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கிறேன். இந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிறது அப்படியே வந்துடும். இந்த ஒய் கமா எக்ஸ் தான் வந்து எக்ஸ் கமா ஒய் பார் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்படி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பார் இஸ் நத்திங் பட் நாம் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லிட்டோமா. ஸோ அதுதான் இது வந்து ஆல்ஃபா, இது ஆல்ஃபா பார். ஸோ ரெண்டும் சேர்ந்தால் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிடலாம், டிவைடட் பை நாம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நாம் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இது வந்து 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ இங்கே நாம் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் உள்ள நாம் எக்ஸ் ஸ்கொயரும் நம்ம மல்டிபிள் பண்ணுற நாம் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் நாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸை வந்து இந்த சைடு கொண்டுட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அப்போ மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் நீங்கள் ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. லாஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அதுக்கு நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ணுவோம். நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரை இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுபடி இப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்பவும் போல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ எக்ஸ் கமா எக்ஸு, எக்ஸு கமா ஒய்யு, ஒய் கமா எக்ஸு, ஒய் கமா ஒய். ஸோ இப்படி வந்து மல்டிபிள் பண்ணி இதை எழுதியிருப்போம். பட் ஒய் கமா எக்ஸ், ஒய் கமா எக்ஸை வந்து எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட் அப்படின்ட்டு வரும். ஓகேவா. இது ஒய் கமா எக்ஸ் கிடையாது, எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட். இதை மாதிரி இதை வந்து நாம் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்னு தெரியும், இதை நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்னு தெரியும்.
இப்போது x plus x bar is nothing but 2 times real part of z. இது காம்ப்ளெக்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிற known result. ஒரு நம்பரையும் அதனோட காஞ்சுகேட்டையும் ஆட் பண்ணோன்னா அந்த ரியல் இசட்டோட ட்வைஸாக தான் அது கிடைக்கும். ஸோ இது எக்ஸு, இது எக்ஸ் காஞ்சுகேட் அப்படிங்கிறதுனால அதை ஆட் பண்ணால் 2 times ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரியல் பார்ட்டை வந்து விட போகிறோம். ஸோ ரியல் பார்ட்டை விடுறதுனால உங்களுக்கு வந்து இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு மாறும். ஸோ இப்படி மாறிச்சு அப்படின்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் மூணாவது சப்டிவிஷன் படி என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய்ன்னு தெரியுமா? ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக தேர்டு சப்டிவிஷன் யூஸ் பண்ணி நாம் எக்ஸ் நாம் ஒய் அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். பட் திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அகைன் டேக்கிங் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் inner norm of x plus y is less than or equal to norm x plus norm y, which is the famous triangle inequality. So next section பார்த்தீங்க அப்படின்னா வந்து orthogonality. Let V be an inner product space and x comma y belongs to V. X is said to be orthogonal to y if inner product of x comma y is equal to 0. x is orthogonal to y அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போது எக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் டு ஒய்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு தெரியுமா? இப்போ ரெண்டு பக்கமும் வந்து காஞ்சுகேட் எடுப்போம். நம்ம ரெண்டு பக்கமும் காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட் ஈக்குவல் டு 0 காஞ்சுகேட்னு தெரியும். ஆனால் எக்ஸ் கமா ஒய் காஞ்சுகேட்டட் இன்னர் ப்ராடக்டோட டெஃபினேஷன் படி எப்படி எழுதலாம்னா ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதலாம். 0 காஞ்சுகேட் வந்து 0 தான், ஏன்னா 0க்கு காஞ்சுகேட்டே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடச்சிரும்? ஒய் கமா எக்ஸோட இன்னர் ப்ராடக்ட் வந்து 0ன்னு கிடச்சிரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா டெஃபினேஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஒய் இஸ் ஆர்த்தோகோனல் டு எக்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆர்த்தோகோனலாக இருந்தால் கண்டிப்பாக ஒய்யும் எக்ஸுக்கு ஆர்த்தோகோனலாக இருக்கும். That means x and y are orthogonal if and only if inner product of x comma y equal to 0ன்னு இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா x is orthogonal to y-னா then alpha x is also orthogonal to alpha y. x is orthogonal to y-னா alpha x is orthogonal to alpha y. தேர்டு ரிமார்க் என்னதுன்னா x1 அண்ட் x2 ஆர் ஆர்த்தோகோனல் டு ஒய்னா அதனோட அடிஷனும் வந்து ஆர்த்தோகோனல் டு ஒய்யாக இருக்கும். x1 ப்ளஸ் x2 இஸ் ஆல்சோ ஆர்த்தோகோனல் டு ஒய். நாலாவது என்னதுன்னா 0 conjugate is the orthogonal to every vector in V and is the only vector with this property. ஸோ இந்த 0 வெக்டர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஆர்த்தோகோனலாக இருக்கும். ஏன்னா எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு 0, ஒய் கமா 0 ஈக்குவல் டு 0, 0 கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை மாதிரி 0 கூட எதை ஆர்த்தோகோனல் போட்டு இன்னர் ப்ராடக்ட் பார்த்தாலும் 0 தான் நம்ம வரப்போகுது. அண்டு 0க்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உண்டு. இதுதான் வந்து நாலாவது ரிமார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா let V be an inner product space, a set S of vectors is said to be orthogonal set if any two distinct vectors in S are orthogonal. ஸோ ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்துக்கிடுவோம், எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற செட் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸை வந்து ஆர்த்தோகோனல் செட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட். இதை மாதிரி நம்ம வந்து டிஸ்டிங்க்ட் பேர்ஸை எழுதணும். இந்த டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் ஒன்றுமே ஆர்த்தோகோனலாக இருக்கணும், அதாவது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் பேருமே வந்து ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம ஆர்த்தோகோனல் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ஆர்த்தோ நார்மல் செட். ஆர்த்தோகோனல் வேறு, ஆர்த்தோ நார்மல் வேறு. S is said to be orthonormal set if S is orthogonal and norm x is equal to 1 for all x belongs to S. ஸோ ஆர்த்தோகோனல் கண்டிஷனோட இந்த norm x is equal to 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷனும் சேர்ந்ததுன்னா அந்த செட்டை வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் E1, E2, etc. En in R power n
அல்லது c பவர் n இதை வந்து நம்ம ஆர்த்தோநார்மல் அப்படின்ட்டு சொல்ல முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தியரம் பார்த்தோம் அப்படின்னா let s is equal to v1 v2 etc vnங்கிறது வந்து ஆர்த்தோகோனல் செட் ஆஃப் நான் ஜீரோ வெக்டர்ஸ் இன் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தென் s is linearly independent அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து ஆர்த்தோகோனல் செட் ஆஃப் வெக்டார்ஸாக இருந்ததுன்னா அந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் நமக்கு டெஃபினிஷன் தெரியும்ல. இந்த மாதிரி இந்த லீனியர் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு ஆல் ஆல்ஃபாஸ் வந்து ஜீரோன்னு சொல்கிறது தான் லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா இந்த லீனியர் காம்பினேஷனை வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த லீனியர் காம்பினேஷனுக்கு ஒரு இன்னர் ப்ராடக்ட் போட போகிறோம். எது கூடனா அப்படின்னா v1ங்கிற இந்த வெக்டார் கூட இன்னர் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த சைடும் 0, v1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 0, v1 இஸ் நத்திங் பட் 0. இப்போ நீங்கள் எல்ஹெச்எஸ்ஸை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்டை ஒவ்வொன்று கூடியும் தனித்தனியாக எழுத முடியும். அதாவது ஆல்ஃபா 1 v1, v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2, v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vn, vn அப்படின்ட்டு எழுத முடியும். இப்படி எழுதுனா ஆல்ஃபா 1 வெளியில் எடுத்துடலாமா? ஸோ ஆல்ஃபா 1 நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா 1 இன்ட்டு v1, v1 ஆல்ஃபா 2 இன்ட்டு v2, v1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n இன்ட்டு vn, v1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் ஆர்த்தோகோனலோட டெஃபினிஷன் என்னது? ரெண்டு எலமெண்ட்டு வேறு வேறு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 கிடைக்கிறது தான் ஆர்த்தோகோனலோட டெஃபினிஷன். நம்ம இங்கே எஸ்ஸை வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நமக்கு என்னவாகும் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v2, v1 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v3, v1 எக்ஸெட்ரா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vn, v1 இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 0 அப்படின்ட்டு ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் தானே, அதனால 0 அப்படின்ட்டு ஆகிடும். ஆனால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v1, v1 0 ஆகாது. ஏன்னா டிஸ்டிங்க்ட் பேர்ஸாக இருந்தால் தான் 0. அதுதான் ஆர்த்தோகோனலோட டெஃபினிஷன். அப்போ உங்களுக்கு இந்த இன்னர் ஆல்ஃபா 1 ஆஃப் v1 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது அப்படியே இருக்கும். பட் v1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ v1 வந்து நான் ஜீரோ வெக்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆல்ஃபா 1 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 0 அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா v1 கூட பேர் போட்டு ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டோம். ஸோ சிமிலர்லி நம்ம v2 கூட போட்டோம்னா என்னவாகும் அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆஃப் v1, v2 ஆல்ஃபா 2 ஆஃப் v2, v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஆஃப் vn, v2 இப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இதில் மிச்சது எல்லாமே 0 ஆயிரும், இது மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ இந்த கேஸில் வந்து ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆல்ஃபாஸுமே வந்து 0 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ எல்லா ஆல்ஃபாஸுமே 0ன்னு கிடச்சதுனால எஸ்ஸை வந்து நம்ம லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ லாஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா let S be the orthogonal set of non-zero vectors in V, let small v belongs to capital V and V is equal to alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha n vn, then alpha k is equal to inner product of v, vk by norm vk square அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நம்ம எஸ்ஸுங்கிறது வந்து ஆர்த்தோகோனல் செட் ஆஃப் வெக்டார்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் விஐ, விஜே இஸ் ஈக்குவல் டு 0 அது தெரியும். ஸோ வியை வந்து இப்படி லீனியர் காம்பினேஷனாக எழுதலாம் அப்படின்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆல்ஃபா கே ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி, விகே பை நாம் விகே ஸ்கொயரா. அதனால நம்ம இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி, விகேவை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி, விகேவை கன்சிடர் பண்ணால் வியை தானே லீனியர் காம்பினேஷனாக எழுதலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vn, விகே அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதை ஒவ்வொரு வி கூடையும் இப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா v1, விகே ப்ளஸ் v2, விகே ப்ளஸ் எக்ஸெட்ரா இடையில ஏதோ ஒரு இடத்துல வந்து விகே, விகே அப்படிங்கிறது வரும். அது போக எக்ஸெட்ரா vn, விகே அப்படிங்கிறது வரும். ஸோ டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் ஆஃப் விகேக்கு வந்து இது 0வா ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறதுனால அப்போ நமக்கு எது மட்டும் மிஞ்சும்னா விகே, விகே அப்படிங்கிறது மட்டும் மிஞ்சும். அப்போ இது
இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா vk இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கே இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vk கமா vk அப்படிங்கிறது மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். பட் திஸ் இஸ் நத்திங் பட் நார்ம் vk ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம இந்த லைனை எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த லைனை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆல்ஃபா கேவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, இதை டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போ ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா vk பை நார்ம் vk ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்ட்டு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்த்தோம் நார்மில். ஸோ இது இம்பார்ட்டன்ட், நார்ம் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ரெண்டாவதுல நார்ம் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு நார்ம் எக்ஸ். மூணாவது வந்து ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. நாலாவது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகோனாலிட்டி செக்ஷனுக்கு வந்தோம். இதில் ஆர்த்தோகோனல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ஆர்த்தோகோனல் செட்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்த்தோ நார்மல் செட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதை வச்சுட்டு ரெண்டு தியரம் பார்த்தோம். எஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருந்தால் எஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னும், எஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா கேவோட வேல்யூ இதை மாதிரி இருக்கும் அப்படின்னும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில்